ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ராஜேஷ். இன்னைக்கு வந்து பிக் பாஸ் டே 53வது நாளோட எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது கைஸ், ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா கைஸ், இந்த மாதிரி ஒரு எபிசோடுக்கு தான் நம்ம வந்து 52 நாளாக வெயிட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, 52 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. இன்னைக்கு 53 நாள் டே எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி எபிசோடு தான் வந்து நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி வந்துருச்சு கைஸ். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நம்ம வந்து என்ன பண்ண கைஸ், தீபக் அவங்க இருக்காங்களா, அவங்களோட கேப்டன்ஷிப்பை பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும். உண்மையிலே சொல்கிறேன் சீரியஸாகவே வந்து அவரோட போஸ்ட்டை வந்து கரெக்டாக ரொம்ப வந்து செம்மையாக ரொம்ப சின்சியராக அவரோட போஸ்ட்டை வந்து இப்போ வரைக்குமே கொண்டு போயிருக்காரு. அவரோட கேப்டன்ஷிப்பை வந்து செம்மையாக கொண்டு போய்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். எந்த ஒரு குறையுமே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. குறை கண்டுபிடிக்கலாம்னா ஒரு சில குறைகள் ஆனால் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, மற்றபடி வந்து எல்லா இதுலேயுமே வந்து குறைகள் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா, குறைகள் இல்லாமலாம் வந்து இருக்காது. ஸோ வந்து பெட்டராக மற்ற கேப்டனை கம்பேர் பண்ணும்போது தீபக் ப்ரோவோட கேப்டன்ஷிப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காரு. நல்லா இருக்குது, எல்லாமே ஓவராலாக வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். மார்னிங் வந்து ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொம்மலாட்டக்காரர் யார், அதுக்கப்புறம் வந்து பொம்மைகள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது கிடையாது. ஓகேங்களா, இல்லை பார்த்திங்க அப்படின்னா அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தீபக் ப்ரோ வந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட உங்களுக்கு எதுவும் குறைகள் இருந்தால், அந்த குறைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து சொல்லுங்கள். அது போக எதுவும் மாற்றிக்கிடணும், எதுவும் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான என்ன வழி இருக்கோ கண்டிப்பாக எனக்கு ஓகேனா நான் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதை பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு குறை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அது அப்படி இருக்குது இது அப்படி இருக்குன்னு ஒரு சில குறைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் எல்லாரோட குறைகளும் பார்த்திங்க அப்படின்னா காமனாக ஒரு விஷயத்தில் போய் நிற்கி. ஓகேங்களா, என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது வந்து தீபக் ப்ரோட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஓகே தான், பிரச்சனை இல்லை, பட் வந்து ஓவர் கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் வந்து கரெக்டு தான், நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜு எடுத்துக்கோங்க, ஃப்ரிட்ஜ் இஷ்யூ எடுத்துக்கோங்க. பவித்ராவுக்கு சரி கைஸ், பவித்ராக்கு நடந்த அந்த அவங்களால தான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் இஷ்யூவாக வந்துச்சு. ஓகேங்களா, என்ன அப்படின்னா துறக்கிறதுக்கு கூட வந்து கிச்சன் இன்சார்ஜே கேட்கணும் அப்படிங்கிறதா வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஓகேங்களா, ஓவர் கண்ட்ரோல், அதை தான் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஓகே தான், பட் ஓவர் கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜ் வந்து எல்லாத்துக்குமே காமனான ஒன்று. ஓகேங்களா, வந்து ஃப்ரிட்ஜை துறக்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் கேட்கலாம் வந்து அது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி வந்து கேட்டு துறக்க வந்து ஏதாச்சும் பொருள் திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கேட்கலாம், தப்பு கிடையாது. துறக்கிறதுக்குமே கேட்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தான் கேட்டுப்பாங்க ஹவுஸ்மேட்ஸ். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு நானே கைஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து இது வந்து நம்ம ரூமு. ஓகேங்களா, இது வந்து நம்ம ரூமு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிச்சனு, அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஹாலு, அந்த ஹாலில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்பா அம்மாவோட பெட்ரூம். ஓகேங்களா, நான் வந்து இங்கேருந்து அந்த ரூமுக்கு போனேன் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ரூமில் தான் இருப்பாங்க, அந்தளவுக்கு போக மாட்டேன். நமக்கு எப்போவுமே இதான். ஓகேங்களா, இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது, இங்கே படத்துக்கு எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் மேலே மாடி இல்லை அப்படின்னா ரோட்டுக்கு போயிடுவேன். ஓகேங்களா, அந்த வீட்டுக்குள்ள சப்போஸ் போனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் வீட்டுக்கு போனாலே வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு தான் போவேன். எதுவுமே எடுக்க மாட்டேன் அதுலேருந்து. பட் அது என்னோட ஹேபிட். ஓகேங்களா, திறந்து சும்மா பார்ப்பேன் அதில் என்ன இருக்குன்னு. நான் ஒரு நாளைக்கு 10 திருப்பு அங்கே எத்தனை திருப்பு போகிறேன்னா 10 திருப்பு திறந்து பார்ப்பேன். ஓகேங்களா, ஸோ வந்து அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணலாம். தீபக் ப்ரோ வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்னொரு மேட்டர் என்ன கைஸ், அதை வந்து சொல்லிக்க மாட்டாங்க, பட் எனக்கு அது கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா இந்த சாப்பாடு விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 தோசை ஒரு ஆளுக்கு 4 தோசை அப்படிங்கிற கணக்கு. ஒருத்தங்க 3 தோசை போதுன்னாங்கன்னா அதை வந்து 3 தோசையாக நிப்பாட்டி விடணும். வம்படியாக வந்து 4 தோசை உனக்கு உன்னோட பங்கு இந்த 4 தோசை, அதுக்கடுத்து நீ அந்த தோசையை 3 தோசை சாப்பிட்டு வேறு தோசையை வேறு யாருக்குனாலும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. அதை கூட அதை கூட தீபக் ப்ரோ வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அன்சிதா கூட சொல்லிருப்பாங்க, ஆனந்தி கூட சொல்லிருப்பாங்க, 4 தோசை எனக்கு 3 தோசை போதும்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து 4 தோசை தான் ஒரு ஆள் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 தோசை நீங்கள் கொடுத்துருந்தீங்க. நான் அந்த 3 தோசை சாப்பிட்டு மிச்சம் ஒரு தோசையை வந்து இன்னொரு ஆள் கொடுக்கக்குள்ளே அந்த தோசை வந்து காஞ்சி சுருங்கிடுது அப்படின்னு சொல்லி அதை ஒரு கமெண்ட் எடுத்துப்பாங்க. அதுவும் வந்து ஒரு வேல்யூவான ஒரு விஷயம் தான். அதையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். பார்த்திங்க எக்ஸாம்பிள் அது முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதனால் ஒரு பிரச்சனையே வந்திருக்கும். யாருக்கு அப்படின்னா மஞ்சரிக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க குழம்பு வந்து கொஞ்சம் போதுன்னு இருப்பாங்க. பட் வந்து அருண் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வம்படியாக அந்த ஒரு கப்பில் இருக்கிறது அப்படியே வந்து மொத்தமாக கொத்தி இந்த பங்கு தான் நீங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சாச்சனாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்கிட்ட இருந்த சாப்பாடு வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்ல ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது வந்து அந்த சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகும்.
ஸோ வந்து யாருக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு என்னோட ஒரு ஒப்பீனியன். ஓகேங்களா கைஸ்? அதுக்கப்புறம் கைஸ் இந்த மக்கு சாச்சனை இருந்துட்டு என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃப்ளவரை வந்து கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்ல ஒரு விளங்காத ஒரு ரீசன் வந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்ன ரீசன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிசன் பண்ணணும். ஆனால் இவர் வந்து லிசன் பண்ண மாட்டேங்காரு. இவர் வந்து ஒரே டிஃபென்ஸ் மூட்லேயே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்ல அதெல்லாம் ஒரு வேல்யூபிளான ஒரு ரீசனே கிடையாது கைஸ். இவங்க வந்து சாச்சனை உண்மையிலே எனக்கு வந்து அவங்களை அசிங்கமாக திட்டணும் போல தோணுது. பட் வந்து திட்ட முடியாது. அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமேனு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து இன்டென்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குறை இருக்குது. ஸோ வந்து அந்த குறையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஐடியாவே அவங்க கிடையாது. அவங்க வந்து ஃப்ளவர் கட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா தேடிட்டு அதுக்கப்புறம் போய் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறக்காண்டி வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து அந்த ரீசன் வந்து உங்களுக்கே தெரியுங்க. இதெல்லாம் ஒரு வேல்யூபிளான ரீசன். அது வேல்யூபிளான ரீசன் இல்லைன்னு அந்த ரீசன் வந்து அவங்க கொடுத்த ரீசன் வந்து ஒரு சில பேர் சொல்லலாம், அது வந்து வேல்யூபிளான ரீசன் தானடா, ஒரு கேப்டனுக்கு வந்து லிசன் பண்ணுறது வந்து முக்கியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். அது எதுக்கு வேல்யூபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கேஸ் அங்கே இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கே வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அங்கே இதுக்கு முன்னாடி உள்ள 2 கேப்டனுக்கும் என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து கேப்டன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து லிவிங் ஏரியா முன்னாடி வந்து சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கரெக்டாக வரேன். ஃபஸ்ட்டு வந்து லிவிங் ஏரியா முன்னாடி சொல்லணும். அதுக்கப்புறம் அதை கேப்டன் கிட்ட சொல்லணும். லிவிங் ஏரியா எல்லாருமே சொல்லிட்டு கேப்டனுக்கும் அது தெரிஞ்சிடும் ஆப்வியஸாக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு கேப்டன் வந்து என்ன ரிப்ளை கொடுக்குறான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கு அது ஓகேனா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்துச்சு. இந்த மஞ்சரி கேப்டன்ஷிப் வந்து ஒரு பேட்ச் எடுத்ததாகட்டும், அருண் கேப்டன்ஷிப் வந்து ஒரு ரிப்பன் எடுத்ததாகட்டும், இப்படி தான் நடந்துச்சு. ஓகேங்களா? பட் இந்த கேப்டன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஷாஜானை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எந்த ஹவுஸ்மேட்ஸுக்குமே நம்மளுக்கு தான் அந்த ரீசன் வந்து வேல்யூபிளாக இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கே வந்து நிறைய பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை. அவங்களே சொல்லிருப்பாங்க, நீங்கள் சொன்ன ரீசன்லாம் எங்களுக்கு வந்து பிடிக்கலை, அது வந்து வேல்யூபிளாக இல்லை, நாங்கள் வந்து இதுக்கு வந்து உடன்படவில்லை, நீங்கள் வந்து அந்த ஃப்ளவரை கட் பண்ணுறாங்களா அதுக்கு வந்து நாங்கள் வந்து உடன்படவில்லை அப்படின்னு இருப்பாங்க. இந்த மூதேவி என்ன பண்ணுறோம், சாரி கைஸ், பார்த்தாலே ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்ல கைஸ், உண்மையிலே சீரியஸாக சொல்லுவாங்க கைஸ். நான் மட்டும் நேரில் இருந்தேன் அப்படின்னா பலாருன்னு செவிட்லேயே 4 அறை வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அது வந்து அந்த சாச்சனை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் என்னோடய ஸ்டாண்டில் நான் நிற்கேன், நான் வந்து கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக போய் வந்து அந்த ஃப்ளவரை வந்து கட் பண்ணிருப்பாங்க. தீபக்கும் சும்மா கிடையாது. என்ன அப்படின்னா தலைவன் வந்து சும்மாவே வந்து செஞ்சு விட்ருவாரு. என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து சரி ஓகேம்மா நீ கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகே கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கட் பண்ண விட்ருவார். ஒரு ஃப்ளவர் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லலை, கட் பண்ணிக்கோன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து சாச்சனை வந்து யாராவது நம்ம கைஸ் இது வந்து ஆர்வ கோளாறுன்னு நிறைய பேர் யாரோ உள்ளுக்கு ஒருத்தங்க யாரோ வந்து சொல்லியிருப்பாங்க சாச்சனை வந்து ஆர்வ கோளாறுன்ட்டு. சாச்சனை சத்தியமாக சொல்கிறாங்க கைஸ், ஆர்வ கோளாறு கிடையாது, சாச்சனை வந்து ஒரு முழு கோளாறு. ஓகேங்களா? எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்திருக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கேப்டன்கிட்ட ஒரு பெர்மிஷன் கூட கேட்காம அது வாட்டில் ஏதோ வந்து இந்த மாடு வந்து இந்த அது வாட்டில் எங்கேனாலும் போகும் எங்கேனாலும் மேயணும் அந்த மாதிரி மாடு மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் லிவிங் ஏரியாவில் நடந்துகிட்டு இருக்கும்போது அது வாட்டில் மாடு மாதிரி எஞ்சி கிச்சனுக்குள்ளே போகும். கிச்சனில் போயிட்டு தண்ணி எடுத்து வந்துட்டு திரும்ப வந்து அது வாட்டில் உட்காந்துருக்கும். நம்ம தலைவர் அருண் வந்து சும்மா கிடையாது, கேப்டன்கிட்ட அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்து வச்சிருப்பாரு. ஏன்னா நாங்கள் வந்து ஏன்னா வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னக்கூட்டி சாச்சனை வந்து போகிறதுக்கு முன்னக்கூட்டி ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங் நடக்கும்போதே வந்து அருண்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. அதெல்லாம் அடக்கிட்டு தான் உட்காந்துருந்தாங்க. 10 நிமிஷமாக அடக்கிட்டு தான் எல்லாருமே ஹவராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிவா ப்ரோலாம் பார்த்திங்க அப்படின்னா பல்லு கூட தைக்கல. ஓகேங்களா? அப்படி இருந்தும் வந்து கேப்டனுக்கு மதிப்பு கொடுத்து உட்காந்துருந்தாங்க. அதனால் நாங்களாக உட்காந்துருந்துக்கோம், அவங்க வாட்டில் போயிட்டு வாங்க அதை கேளுங்க கேப்டன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து தெளிவாக தீபக் ப்ரோ வந்து அவர் வந்து உண்மையில கைஸ், அவர் வந்து எப்படி சொல்ல அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஒரு மெச்சூரான ஒரு பர்சன். ஓகேங்களா? அவர் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து கெஞ்சத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும், அதை பண்ணாதீங்கன்ட்டு. அதை மீறி அவங்க பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட பர்சனல். ஓகேங்களா? அவங்க பண்ணது எப்படி இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு சில பேருக்கு இங்கே உள்ளவங்களுக்கு பிடிக்கலையோ அதே மாதிரி வெளியிலையும் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். அதுக்கான பலனை வந்து அவங்களே அடிச்சு விடாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செருப்பால் அடித்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சீரியஸாக வந்து உண்மையாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அப்படியே சொல்லணும்னு வச்சுருக்காங்க, அவங்க சொன்ன ரீசன் வந்து வேல்யூபிளாக இல்லை, அது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு மொக்கையான ரீசன் இருப்பாங்க. அது இருக்குது சொன்னேன் அப்படின்னா கைஸ் அவங்க சொன்னது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேப்டன் வந்து லிசன் பண்ண மாட்டேங்காரு, ஒன்லி டிஃபென்ஸ் மூட்லேயே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே நடந்ததை வச்சு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு தான் சொல்லல. அந்த அப்போ வந்து கான்வர்சேஷனில் அந்த அன்சிதாவா ஆனந்தி பேசினதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க.
ஆனந்தி அந்த மாதிரி பேசும்போது ஆனந்திக்கு வந்து அதில் வந்து விருப்பமே இல்லை. தீபக் ப்ரோவோட கட்டிருப்பாங்க, நான் வந்து லிசன் பண்ணாமல் இருந்தேன், உங்களை இடையூறு படுத்தி பேசணும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் உங்களை வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிரச்சனை இல்லைனால ஆனந்திக்கு வந்து அது பெருசாக தெரியல. ஓகேங்களா, அவங்களே வந்து அப்படிலாம் கிடையாது, அவங்க லிசன் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தங்கிட்ட இடத்த ஒருத்தவங்க கட்டிருப்பாங்க, முத்துக்குமார்கிட்டே சந்தியா ஒருத்தர் வந்து தீபக் ப்ரோ வந்து கட்டுப்பாங்க. நான் அவங்கள்ட்ட வந்து லிசன் பண்ணாமல் இருந்தேன்னா இடையில வந்து நீங்கள் பேசுறதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு நான் தான் பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை, லிசன் பண்ணீங்க, ஒரு நிமிஷம் ஒரு ரெக்வஸ்ட் கேட்டு தான் வந்து பேசுனீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை இருக்க அவங்களுக்கே வந்து அது வந்து ப்ராப்ளமாக தெரில. சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு லூஸ் மாதிரி வந்து பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவரை கட் பண்ணி போயின்னு தெரில. சீரியஸாக சொல்கிறாங்க, தயவு செஞ்சு யாருமே அவனுக்கு ஓட்டு போடாங்க, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, யாருமே ஓட்டு போடாங்க. அந்த மூதேவி தயவு செஞ்சு வெளில அடிச்சு பார்த்துக்கணும், அப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்கும். அந்த முகரை பார்க்க எனக்கு வந்து உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படியே வந்து எப்படி சொல்லுங்க, ஒரு மாதிரி வந்து விருப்பாகவே இருக்குது, ஒரு நெகட்டிவாகவே இருக்குது கைஸ். அவங்கள பார்த்தாலே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது, இந்த சாச்சன முதையை பார்த்தாலே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. தயவு செஞ்சு இந்த வாரம் வந்து எப்படியாச்சும் வெளியில் அனுப்பிடணும். நெக்ஸ்ட் கைஸ், பிக் பாஸ் வந்து அகைன் வந்து இந்த டால் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணி 7th ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லினும் விசாலும் வந்து அவுட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா, பிக் பாஸ் வந்து என்னடா அப்படி மாதிரி எந்த சண்டே போடாமல் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிக் பாஸ் வந்து ஒரே ரூலை மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவுட் ஆகி வெளியில் உட்காந்துருப்பாங்க தெரியுமா, அவங்களும் வந்து இந்த கேமுக்கு வந்து வரலாம். ஆனால் அவங்களுக்கு கண்டிஷன் இருக்குது கைஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொட்டி இருக்குது தெரியுமா கைஸ், அந்த பொம்மையை வெளியே வச்சுருப்பாங்க, அந்த தொட்டிக்குள்ளே இறங்கக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்கிட்ட இருக்க பொம்மையை பிடுங்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து கை மாற்றி விடக்கூடாது. ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் பொம்மை உழுக போகக்கூடாதுன்னு நினைக்காங்களோ அவங்கள வந்து பிடிச்சி ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுத்துருப்பாரு கைஸ். ஓகேங்களா, கொடுத்தாரு. அது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, அவர் பார்த்த பதவி வேலை வந்து செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னு தான் சொல்லணும். எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மல்லு கட்டிட்டு தான் கைஸ் கிடந்தாங்க, உருண்டு புரண்டை தான் கைஸ் கிடந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராணவ் ஜெஃப்ரியை பிடிச்சி நெரிக்க, அதுக்கப்புறம் வந்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி வந்து ராணவ ஒரு குத்த கைட்டோ சம்திங் வந்து ஆனால் அடிச்சிருப்பாரு. ஓகேங்களா, அதை வந்து காட்டலை அடிக்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரயான் வந்து மஞ்சரியை பிடிச்சி உழுவ போடாமல் வைக்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்துட்டு ரயானை பிடிக்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசி கழிச்சு இந்த டாஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த டால் எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க, இதெல்லாம் கடந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டால் ஹவுஸுக்கு வெளியில் அங்கே ஒரு 4 செக்யூரிட்டி. ஓகேங்களா, அங்கே 4 பேர் உள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே 4 பேர் முட்டுக்கட்டை போட்டு இந்த எப்படி சொல்ல சிவபூஜையில் கரண்டி பூந்த மாதிரி வந்து அங்கே வந்து நடுசில் நின்று உள்ளுக்க விடாமல் அவங்க ஒரு பக்கம் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையில் பார்த்திங்க அப்படின்னா ரணகலமாக இருக்குதுன்னு சொல்லணும். எல்லோரும் மல்லு கட்டிட்டு அடித்து உருண்டுக்கிட்டு தான் கிடந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு முடிஞ்சோடனே பார்த்திங்க அப்படின்னா ரயான் சம்திங் தோற்றுருப்பார் நினைக்கிறேன். ரயானோட டால் வந்து உள்ளுக்க போகிற தோற்றுருப்பார். அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா ரயான் வந்து ராணுவ சொல்கிறாரு, ஜெஃப்ரியா ரயானோ வந்து அவரோட சங்கை பிடிச்சி நிறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அந்த பேசிக்கிட்டு இருக்கவே பார்த்திங்க அப்படின்னா ரயானை பார்க்கணும், உடனே ராணுவ அடிக்க பாய. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து ராணுவ வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராணுவ வந்து ரயானை அடிக்க போக அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஷோவை வந்து ஒரு WWE ஷோவை வந்து மாற்றிருப்பாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா, பிக் பாஸ் தான். ஓகேவா கைஸ், இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் கைஸ், என்னடா ரயான் பார்த்திங்க அப்படின்னா பால்வடித முகம் மாதிரி இருந்தார், இப்போ பார்த்திங்க அப்படின்னா சண்டெல்லாம் போடுதாரு அப்படின்னு சொல்லிட்டு தோணுமா. ராணுவம் அதே மாதிரி தான் பால்வடி மாதிரி இருந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய உடம்பு இருந்தால் வந்து இன்னசென்ட்டாக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் பட் வந்து 2 பேருமே வந்து இது இன்றைக்கி உள்ள அந்த எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து இந்த பால்வடித முகம் நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா பொங்கி எழுந்துட்டாங்க, புரட்சி மாதிரி பொங்கி எழுந்துட்டாங்கன்னு சொல்லணும். அதில் இன்னொரு ஆள் இருக்காரு, அவர் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரயானுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லோ ஸ்ட்ரைக் கார்டு வந்து கன்ஃபார்ம்னு மட்டும் தெரியுது. பார்ப்போம் சாட்டர்டே எபிசோடு இல்லை சண்டே எபிசோடில் வந்து பார்த்தா தெரியும். சாட்டர்டே எபிசோடில் பார்த்தா தெரியும் அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் கார்டு கொடுக்க போகிறாங்களா, என்ன ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க கைஸ். ஏன்னா வந்து மேலே கை வைக்கலை, அடிக்க போயிருப்பார். ஓகேங்களா, நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் அடிச்சிருப்பாருன்னு தெரியல. அடித்தாருன்னா அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போனால், கண்டிப்பாக கை வச்சிருந்தார் அப்படின்னா ரயானுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு தான். என்னையை பொறுத்த வரைக்கும் கை வைக்கலை, அடிக்க தான் பாஞ்சிருப்பார், ஒரு பாய் பாஞ்சிருப்பார். அதுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அவரும் ராணுவம் ஜஸ்ட்டு தள்ளி போட்டுப்பாரு நினைக்கிறேன், அடிக்கலாம் செய்யலை. ஓகேங்களா, ஆனால் கண்டிப்பாக வந்து ரயானுக்கு வந்து எல்லா கார்டும் கன்ஃபார்ம். ஓகேங்களா, ஸ்ட்ரைக் கார்டு கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து காம்பவுண்ட் ஆகி விளாட போகிற டயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவுக்கும்
சௌந்தர்யா அதுக்கப்புறம் ஜாக்லின் இவங்க 3 பார்த்தீங்க அப்படின்னா வாக்குவாதம். நீ எப்படி அவனை வந்து பிடிச்சி நெரிப்ப வைப்ப அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, யார் ஜெஃப்ரியை வந்து ராணுவ பிடிச்சி நிறுத்திருப்பாங்க. அதை வச்சு சண்டை நடந்துருக்கும். பெரிய வாக்குவாதமே வெடிச்சிட்டு இருக்கும்போது ராணுவம் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஜாக்லினை பற்றி நீ வாயை மூட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஒரு வார்த்தைகள் வந்து விட்டுற மட்டும் இல்லாமல் அவருக்கு அவரே வந்து ஆப்பு வச்சுக்கிட்டாருந்தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா கோபத்தில் வந்து என்ன வேர்டு பேசுகிறோம், அது வந்து யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குல்ல. இதே வந்து அவர் வந்து ஒரு பையன்கிட்ட பேசியிருந்தார் அப்படின்னா அது வந்து பெருசாக இருக்காது. அவர் சொன்னதான் உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா பார்க்கணும் பச்சாரி மாதிரி ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு நீ எப்படி பேசும் அப்போ நீ உன்னை மன்னிக்கவே மாட்டேன் வைக்க மாட்டேன் புக்கரன்னு சொல்லி சொல்ல. அதுக்கப்புறம் ஜாக்லின் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இவரும் வந்து ஒரு எப்படி சொல்ல கைஸ் ஒரு எப்படி சொல்ல ஒரு ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்டில் வந்து இவரும் சொல்லிட்டாரு, ராணுவம் சொல்லிட்டாரு, கோவத்தில் இருந்தனால வந்து சொல்லிட்டாரா. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கை பார்க்கணும், நான் உன்னை காற்றுல 2 உடுப்பு கொடுத்துட்டு சாரி கேட்டால் நீ ஏற்றுப்பியா, சாரிலாம் ஏற்றுக்கிட முடியாது அப்படிங்க சும்மா மூட்டு சௌந்தர்யா இருக்கணும். ஏன்னா சௌந்தர்யா பார்க்கணுங்க. உண்மையில வந்து எனக்கு வந்து சௌந்தர்யா வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்கீங்க. பட் இருந்தாலும் எனக்கு இப்போ வரைக்குமே வந்து சௌந்தர்யா வந்து பிடிக்கல. அவங்க வந்து உண்மையில வந்து ஒரு பஜாரி மாதிரி தான் அவங்களோட ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னையை பொறுத்தவரைக்கும் வந்து அவங்க ஒரு பஜாரி மாதிரி தான் வந்து அவங்களோட ஆட்டிடியூட் ஃபுல்லாகவே இருக்குது. எனக்கு சத்தியமாக சொல்லுவாங்க சௌந்தர்யா வந்து துப்புரா போய் அது இன்றைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஓவர். ஓகேங்களா, சொன்னது தப்பு தான். யாரும் ராணுவம் வந்து ஒரு பொண்ணை பார்த்து மூட்டு உட்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா, அது வந்து மிகப்பெரிய தப்பு. அவர் வந்து அந்த ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்டில் வந்து சொல்லிட்டாரு. அதுக்கான ஒரு தண்டனை வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து தண்டனை மீன்ஸ் என்ன சொல்ல அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வந்து போட்டு வாட்டுன்னு வாட்டி எடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா, அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்லணும் வயசு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்னொரு ஒரு பால் விடிஞ்ச முகம் வந்து அதோட அவங்களும் வந்து ஒரு புரட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு புரட்சிக்கு ரெடி ஆகிட்டாங்க, ஒரு கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னு நான் இப்போ சொல்கிறேன். லாஸ்ட்டாக வந்து சிவா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் இப்போ தான் கைஸ் ஃபார்முகளே வாராரு தலைவர். ஓகேங்களா, என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஆர்யூ ஓகேன்னு யாரும் கேட்க மாட்டீங்களா, ஃபஸ்ட்டு மஞ்சரி கூட தான் ஒரு சண்டை. என்ன பிரச்சனை அப்படின்னா ஆனால் கற்றுப்பாரு கைஸ். எனக்கே ஒரு நிமிஷத்தில் ஒன்றுமே வரல, என்னடா எப்படி இருந்த மனுஷன் இப்போ இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஓகேங்களா, என்ன பிரச்சனை அப்படின்னா கைஸ் அந்த டால் ஹவுஸில் வந்து நின்றுப்பாங்க தெரியுமா அடைச்சிக்கிட்டு, அந்த இடத்துல வந்து மஞ்சள் உழுக போகான்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மஞ்சள் வந்து சிவாவோட டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது அவங்க வந்து உழுக போகிற அவசரத்தில் எடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா சங்கை பிடிச்சி நெரிச்சிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே சங்கு மேலே தான் கைஸ் கூறி. ஓகேங்களா, சங்கை பிடிச்சி நெரிச்சிருக்கு உங்களுக்கு. அந்த உடனே கேம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உழுக்க போய் டால் ஹவுஸுக்குள்ளே வைக்கும்போது பவித்ராவும் அவங்களும் 2 பேருமே வந்து வைக்காமலே இருந்தாங்க. ஓகேங்களா, பவித்ரா வந்து இவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வைக்காமல் இருக்க இவங்க உழுக்க போனதுக்கப்புறம் இருக்கிற ஒரே ஒரு பாக்ஸ் தான். ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுது. அதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. அந்த சங்கை பிடிச்சி நெரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்து யார் இந்த பொம்மையை நீங்கள் உழுக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் பவித்ராவுக்கும் மஞ்சளுக்கும் நடந்து போகும்போது என்னடா சிவா வந்து நினச்சிட்டு இருந்துறாரு, என்னடா நம்மளை சங்கை பிடிச்சி நினச்சிட்டு என்னடா ஒரு ஆர்யூ ஓகேன்னு கூட கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே வச்சு சண்டை. நீங்கள் எப்படி கேட்காம இருக்கலாம், நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது வந்து படுத்துருக்கும் போது நான் வந்து கட்டலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது கூடமே இல்லை, உங்களுக்கு அவ்வளோ கேம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளை போட்டு கற்று கைஸ் எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்செட் போட்டிருந்தேன் கைஸ், காதே வலிச்சிருச்சு. ஒரு மாதிரி வந்து காது ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹெட்செட்லாம் தூரம் கழட்டிட்டு வால்யூமை பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து 10% வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு காட்டு கத்திருப்பாரு. சரி மஞ்சளி தான் கற்றுட்டு இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தலைவர் ஓவர் ப்ரெஷர் ஆகி எல்லாத்தையுமே கத்த ஆரம்பிச்சிருப்பாரு. என்னடா யாருமே கேட்க மாட்டீங்களா, நான் எலிமினேட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்ல அப்படின்னா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு போல் பார்த்தீங்க அப்படின்னா குடுகுடுப்பக்கார மாதிரி நைட்டு போல் உடஞ்சிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் வந்து நான் எலிமினேட் பண்ண போகிறீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் என்ன ஒரு எப்படி சொல்ல கைஸ் அவருக்கு தலைவர் கோவம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அவர் கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா, நிறைய பேத்துக்கு உண்டு கைஸ். நானே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருந்தாங்க அப்படின்னா கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கணும் அந்த மாதிரி ஆகிருக்கும். ஓகேங்களா, உண்மையில வந்து நம்ம வந்து இது வரைக்குமே வந்து அதாவது முந்தானத்து வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிவாவோட சாந்தமான ஃபேஸை தான் பார்த்துருவோம். சிவா அவங்களோட சாந்தமான ஃபேஸை தான் பார்த்துருவோம். நேற்று தான் அவரோட ஒரு ஆக்ரோஷமான முகத்தை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. தலைவர் வந்து இதே மூடில் இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். திரும்பியும் பழையபடி வந்து வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி திரும்பியும் சாந்த முகத்துக்கு மாறிட்டார் அப்படின்னா ஏன்னா அங்கே இந்த ஹவுஸ்மேட்ஸில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரே கொஸ்டின் அப்படின்னா அவரை யாராச்சும் வயதாக கூட அது கூட அவர் வந்து டிஃபன் பண்ணிக்கிற மாட்டேங்காரு, அமைதியாகவே இருக்காரு அப்படின்னா. பட் வந்து இவர் முத்துக்குமார்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவா ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே. முத்துக்குமார் இருந்துக்கிட்டு
இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கைஸ். யார் சாமி நீ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். யார் சாமி நீ இத்தனை நாள் சும்மா இருந்துட்டு இந்த கற்றுக்க தெரியா அப்படின்னா எனக்கு நினச்சி முத்துக்குமரன் அப்படி தான் ஒரு ஆச்சரியத்தோடு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். சிவாவா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். அவரோட மைண்ட் செட் வந்து என்னால் வந்து புரிஞ்சுக்கிற முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எபிசோடோட எண்டிங் வந்தாச்சு கைஸ். ஓகேங்களா, ஒரு டாஸ்க் கைஸ், செராவா கராவா செரான்னு சொல்லிட்டு ஒரு விளங்காத டாஸ்க் ஒன்று வச்சுருப்பாங்க. வச்சுட்டு எபிசோட் வந்து அதோட முடிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கைஸ் எனக்கு வந்து அந்த செரான்னா வந்து அந்த இது கைஸ், அந்த பைப்பு டைல்ஸு சம்திங்காக ஏதோ ஒன்று அதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி இருக்காங்களா. இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லோரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. ஒருத்தங்களை தவிர சாச்சனா, அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் சாச்சனா, அதுக்கு வேறு யார் சத்யா, இன்னொருத்தங்க யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, ராணுவா யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. அது வந்து சாச்சனா கொடுத்துருந்த அந்த ஒரு போஸெல்லாம் பார்த்துட்டு என்னோடய மைண்டு வேறு எங்கேயோ போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாச்சனாவோட போஸை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அது கொஞ்சம் எப்படி சொல்ல ஒரு மாதிரி அவங்க கொடுத்தக்கூடிய போஸ்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அவங்களோட கன்வே பண்ணன்னு தெரியல. ஒரு மாதிரி அக்லியாக இருந்துச்சுன்னு சொல்லலாமா, ஒரு மாதிரி அக்லியாக முகம் சுழிக்கிற மாதிரி இருந்துச்சு கைஸ். எனக்கு மைண்டு உடனே அங்கே தான் என்னடா இந்த மாதிரிலாம் போஸ் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி யார் ஹவுஸ்மேட்ஸ் கூட யாரோ ஒருத்தர் கைஸ், கரெக்டாக யாரும் தெரியலையா, யாரோ ஒருத்தங்க அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்க ஃபேஸும் ஒரு மாதிரி ஆணிச்சு. ரஞ்சித் சாரா யாரோ ஒருத்தங்க தான் பார்த்துட்டு என்னடா இது போஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் அந்த போஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்லணும்னே தெரியும் கைஸ். அது ஒரு மாதிரி வந்து அசிங்கமாக இருக்குது. அந்த போஸெல்லாம் தவிர்த்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பாக. அவங்க டீம் தான் செவிச்சிச்சு. ஓகேங்களா, டீம் ஏல வந்து அவங்க இருந்த டீம் பி ஏதோ டீம், அந்த டீமில் தான் அவங்க செவிச்ச டீமில் தான் வந்து சாச்சனா இருந்தாங்க. சாச்சனா டீம் வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா கைஸ். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த எபிசோட் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நம்ம வந்து சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.